Hi friends, welcome back to my video. Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2022 இது இந்த இயரோட செகண்ட் வீடியோ இது என்னோடது. ஃபஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, தங்கச்சியோட செகண்ட் ஆனிவர்சரி. இது வீடியோ தான் நான் போட்டுட்டு இருந்தேன். எல்லோரும் ரொம்ப கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ரியாக்கு மோகனுக்காக நிறைய பேர் விஷஸ் அனுப்பியிருந்தீங்க. உங்கள் விஷஸ்க்கெல்லாம் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான், இது மதியம் இல்லை, ஈவினிங் டைமுக்கு வந்துட்டு டின்னருக்கு நான் ரெடி பண்ணலாம்னு இருக்கேன். வெளியே வந்து பக்கத்தில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ அதனால் வந்து காலையிலலாம் என்னால் வீடியோ பண்ண முடியலை. ஓகே, நம்ம டின்னருக்காக செய்கிறப்ப அது வீடியோ போடலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் ஒன்று, அப்புறம் சேனக்கிழங்கு கூட்டு மாதிரி, பாசிப்பருப்பும் சேனக்கிழங்கு போட்டு கூட்டு மாதிரி, காலிஃப்ளவர் பொரியல், காலிஃப்ளவர் ஃப்ரை, இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி. சரி வாங்க நம்ம இப்போ கிச்சனுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இவ்வளோ இன்க்ரீடியன்ஸு நமக்கு தேவையாக இருக்குது. இப்போ நான் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடக்கூடாது. அதனால் பாருங்கள், இது நான் வந்து சாம்பாருக்கு எடுத்து வச்சுருக்கேன். பூசணிக்காய் தோல் சீகாமல் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் ஒன்று, பூசணிக்காய் ஒரு பாதி, 2 தக்காளி, 1 கத்திரிக்காய், ஒரு சின்ன கேரட், அப்புறம் 4 வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாருக்கும் சேனக்கிழங்கு கூட்டுக்கு சேர்த்து நான் புளி ஊற வச்சுருக்கேன். பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் பொரியலுக்கு வந்துட்டு தோரன் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் தோரனுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க ஒரு 6-7 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா, இது வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு பூண்டு, இது சேனக்கிழங்குக்கு நசுக்கி வச்சுருக்கேன் பூண்டை. இது வந்து தேங்காய் தோரனுக்கு, காலிஃப்ளவர் தோரனுக்கு தேங்காய் இருக்குது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு நம்ம மிச்சம் வச்சிடலாம். இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கபாப் மசாலா போட்டு நான் வந்து வேறு எதுவும் போடாத கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுட்டு நான் வந்து நல்லா கிளறி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை கிட்ட எதுவுமே போடலை. இது வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் கடுகு, வெந்தயம், அப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு, பெருங்காயத்தூள், சீரகம், இதெல்லாம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே ஒரு குக்கர் வச்சுருக்கேன், இங்கே பானை வச்சுருக்கேன். இந்த குக்கருக்கு நம்ம பாசிப்பருப்பு போட்டுடலாம். இந்த குக்கருக்கு நம்ம பாசிப்பருப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சேனக்கிழங்கு கூட்டுக்கு கொஞ்சமாக இவ்வளோ தூரம் தான், ஒரு கை அளவு. மிச்சம் இருக்கிறது வந்து நான் குக்கரில் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், போட்டு அப்புறம் எடுத்து வச்சுருக்க இந்த பூண்டை போட்டுட்டு நம்ம ஒரு 3 விசில் குக் பண்ணிக்கலாம். மீன் டைம் நம்ம இந்த சைடு பானை சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சாம்பாருக்கு காய் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கி செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தமிழ்நாடு சைட்லலாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ அந்த மெத்தடில் நான் இங்கே செய்கிறேன் தமிழ்நாடு சாம்பார். கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், எனக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் வெந்தயம் போட்டு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் வெந்தயம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தான் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடுகெல்லாம் வெடிஞ்சதுமே நம்ம இந்த காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கோமோ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கடுகு வெடியிட்டோம். இப்போது கடுகு பொரிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கை அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இந்த காய் நல்லா இருக்கும். தக்காளி கூட நான் கட் பண்ணி போட்டாச்சு. இதை நம்ம நல்லா இல்லை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கிழங்கு வாழைக்காயில் நீங்கள் தோல் சீவாமே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது வாழைக்காயில். ஸோ அதனால் அப்படியே போட்டுக்கோங்க. தோல் நல்லா நம்ம கொஞ்சம் திருப்பி வச்சுக்கலாம். நல்லது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது இப்போது இது ஃப்ரை ஆகணும், பருப்பு வேகணும், இது கொஞ்சமாக ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இந்த பக்கம் ஸ்டவ்வில் ஒரு
குக்கர் வச்சுருக்கேன். இது வந்து சேனக்கிழங்குக்கு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இதில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், நசுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வெந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதுமே வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகா பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். இந்த நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு என்ன இருக்கும் இதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பெருங்காயத்தூள், இதை நம்ம 1 ஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூண்டு வந்து ஃப்ரை ஆகி அதோட எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கும்போது சூப்பராக இருக்கும். அப்புறமா நம்ம சேனக்கிழங்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக மஞ்சாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இந்த கலப்பெல்லாம் இருக்கும், இது நம்ம நல்லா போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் கம்மி சாப்பிட்றதுனால கம்மி போட்டுருக்கேன். ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த சேனக்கிழங்க இதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப ஊற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கொஞ்சம் ஒரு கை அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு 3 விசில் வேக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து சேனக்கிழங்கு ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காய் வந்து ஹாஃப் குக் ஆகிருக்கு பாருங்கள். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பருப்புமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காயில் கொஞ்சமாக ஒரு லெமன் அளவு புளி ஊற வச்சு இதில் ஊற்றிடலாம் தண்ணியை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புளி ஊற்றின பேர் சாம்பார் தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இது ஒரு 2 நிமிஷம் ரெடி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம இந்த பருப்பை எடுத்து இதில் ஊற்றிடலாம். சென்னை சைட்லலாம் இந்த இட்லி சாம்பார்னு கொடுப்பாங்க, அது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்படி தான் செய்வாங்க, நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ நானும் ட்ரை பண்ண மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து வெந்திருக்கிற இந்த பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பூண்டு வந்து நல்லா மசியும். ஏன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் பூண்டு கேட்டுச்சுன்னா சைடில் எடுத்து வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம இந்த பூண்டை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுக்குன்னு சேர்க்குறப்போ வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி அதில் போட்டு திட்டினீங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, மாவு மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பருப்பை நான் இதில் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தேவைக்கேற்ற அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பருப்புலேயே நம்ம உப்பு போடலை, ஸோ அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காய் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் எப்படி வேணும், கெட்டியாக இருந்தால் கெட்டியாக எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தண்ணியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தண்ணி இல்லை அரிசி ஊற்றிட்டேன்.
இது வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் தோரன் பண்ணலாம். இதில் வந்து நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் திருவி வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் போட்டுடலாம். போட்டுட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் அதுவும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம். இது வந்து ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து நீங்கள் கையில் நல்லா இப்படி பிசைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வடைக்கெல்லாம் பிசையும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே நம்ம வச்சுட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சேனக்கிழங்கு கூட்டு இதுவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைடில் வச்சிடலாம். சாம்பார் இன்னும் கொதிச்சுட்டு இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடும். இந்த பக்கம் வந்து நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயை வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பாருங்கள் எண்ணெயும் சூடாச்சு. இப்போ நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு இதில் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். இப்போ நம்ம இதாவதுக்குள்ளே அங்கே காலிஃப்ளவர் தோரன் எப்படி வந்துருக்கு பார்க்கலாம். இது வேகட்டும். சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் தோரன்னு சூப்பராக வந்துருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கோகோனட் ஆயில். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குவிக்காக ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மூடி வச்சுடுங்க. எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அப்போது ஓப்பன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை ஒண்டி ரெடி ஆகணும். ஃப்ரை ஆன பிறகு நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் தோரன், சென்னை ஸ்டைலு சாம்பார், அப்புறம் காலிஃப்ளவர் வறுவல் நான் என்ன சொல்லலாம். அப்புறம் சேனக்கிழங்கு, அப்புறம் பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் எங்களுக்கு டின்னரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா டிஷ்ஷஸும் ரெடி ஆகிடுச்சு. வெறும் ரைஸ் ஒண்டி செய்யணும். நான் இப்போ வந்துட்டு ரொம்ப டைம் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஆகலை. உங்களுக்கு ஜன்னலில் பார்த்தா தெரியும், வெளிச்சமாக தான் இருக்குது. ஒரு 6:30 தான் ஆகிருக்கு. நாங்கள் வந்து 8:30 9 o'clock சாப்பாடு சாப்பிடுவோம், டின்னர் சாப்பிடுவோம். அந்த டைமுக்கு தான் நான் ரைஸ் செய்வேன். சாப்பிட்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னே சூடாக செஞ்சுட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா பெங்களூர் கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. அதனால் வந்து சூடாக சாப்பிட்லாமே சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எல்லாமே குக்கிங் தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த குக்கிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ இங்கே எண்டாவது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய். தேங்க்யூ.